அடந்தவனக்காடா அடந்ததொரு வனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கிகாடு கல்லிஜரி உடமரந்தாம் படுக்கட்டே நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கல்லிஜரி காளிமுனி ஐயா எந்த குதிரடா உன் சொந்த குதிரடே வாடா கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரையா உடமரத்தை விட்டு பறக்குதுடா கிகாட்டு எல்லைய விட்டு என் காளிமுனி ஐயா அட ஆளு எற வீச்சருவா கருப்பு அதையாதுடா கீநாட்டு என் கருப்பேன் புரியருவா உன் காலுக்கு சலங்கை எட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இடமணிய மேமாட்டு ஓடிவடா ஒத்த காலு சப்பானி அட ஒரு கால் உனக்கு நொண்டியடா நீ படுத்தது கலங்கடியா பார்வை வார்த்தை எத்தி மரம் அலறுதுடா கொஞ்ச நேரம் இந்த கிராமத்துல உள்ள சாமிகளை கூப்பிட்டு விளையாட நேரமாச்சு ஆடாத சாமியும் ஆடும் இங்க இறங்காத சாமியும் இறங்க ஹலோ ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி சுக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரும் தரே அம்மா வேண்டு வரும் தரே எட்டு மனம் வல்லையோ நாதஸ்வரூபிணி நாதஸ்வரூபிணி ஜகஜனனி சுபவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜனனி கும்புறமுங்க இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் இப்பவும் கொடுக்குதையா
தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படியில கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படியில கிடைக்கும் ஐயா கணப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கணப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்தே வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்தே வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா விரலோனத்தில் மீனு கண்ணோ கார போடு முகமோ கழுத்து மீனு மனமோ கண்ணா தூணு இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழுடா இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ வாழுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சு அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணிய கேளு புது கதைய சொல்லும் சல்லோமியா
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு போடு ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி போடுறா வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி போடுறா அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஓடாதீரானே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி கோயிலும் ஒரு விட்டு ஒரு வந்து பாப்பா நாடக நடிக்க வந்தவங்க பாப்பா காசு நீங்க தரல என்ன சோத்துக்கு வழி கிடையாதுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து. ஓகே ஓகே கப்ளிங் கப்ளிங் லாங் ஓஸ் ஆடுறாமே அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிறோம் மிஸ்டர் சூத்துவத்தி. இங்கே செய்யாத என்ன அமைதி அமைதி. நீங்க எடுத்து விட்டு போகக்கூடாது. விபூதியை போட்டோன்னா ஓதம் 8 டன்னா ஆயிரும் உனக்கலாம். இழுத்துக்கிட்டே கம்மாய்க்குள்ள தெரிய வேண்டியதேன். இந்த ஓதம்னா எப்படின்னு இருக்க அவனை கிளச்சிக்கிட்டு பாரு. சாங் உண்மையிலே நாடக உலகத்திலே 21 வருஷம் ஆச்சு. நான் சின்ன வயசுல நாடக உலகத்துக்கு வந்தவன். அந்த 21 வருஷத்துல அதிகமாக சந்திச்ச ஒரு மைசெட்னா எங்களது கீழவளவு ஏஎஸ் மணியன். மணியன் வாழ்த்துக்கள். ஏண்டா பேப்பையாலே டேய் நான் கிரிசு கட்டவே மற்ற ஓப்பன் மாதிரி கிடையாது. எந்திரிச்சு போயிடுறது நல்லது. இல்லைன்னா உள்ள ஒரு சூத்து ஊற்றி மருந்து பண்ணியிருக்கேன் ஏவி விட்டுருவேன். ப்ளீஸ் ப்ரோ உதவக்கூடாது. அதை பெரிய ஆளுக்கு சொல்லுங்கப்பா. விழா கமிட்டி கமான் ப்ரோக்கள் ப்ரோ இந்த இவங்கள தூக்கி ஐயா அந்த 8வது பிளாட் பாடத்தில் போடுங்க. இங்கே இருந்த கருத்து போடுவாங்க இவங்க. ஆத்தாப்பேன் யாருப்பா நல்ல பிள்ளை வளர்த்துருக்கத்தா நக்குன மாதிரி வளர்த்துருக்க. மலைக்கு மகாலிங்க மலைக்கு மகாலிங்க மாமதுரை மாமதுரை கண்டாளி மைனா என்ன பாடுறேன்னு அதை பாடுறேன். உதுத்த சக்காலத்தி மேல இருக்க மாமதுரை மாமதுரை மலைக்கு நல்ல மகாலிங்க மலைக்கு நல்ல மகாலிங்க மாமதுரை சொக்கலிங்க மாமதுரை சொக்கலிங்க என்னத்த சொல்ல தானா முளத்தலிங்க முளத்தலிங்க அவன் தனுஷ்கோடி ராமலிங்க நம்ம தனுஷ்கோடி ராமலிங்க சிச்சி சிரணுனி பாட்டு தாண்டா எல்லாமே பாட்டு தாண்டா. அது முட்டை நாக்கு வர மாட்டேங்குதுனே. நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு ஏலே சாமான தள்ளி வைடா தள்ளி வை. இப்படி கையெல்லாம் வரும் வெட்டிக்கிட்டு நான் தெருவில் தெரியும் நீ வாழவா கண்டாலுமே பழி வாங்க தர்றாங்க. நல்ல வேலை புழக்க தெரிஞ்சடா. நான் கேவலம் இவங்க சொல்ல முடியாது. காசு குறைச்சி கொடுக்குறான்னு என்ன வேணா பண்ணுவாங்க. அத்தியா சார்பா அன்னைக்கு தீட்டிட்டு வந்திருக்காண்டாவன். கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னா அது வந்து கூடிருச்சா
தேடிடுவோம் பாடி மகளோ மச்சான் பந்தவசம் தேடிடுவோம் பாடி மகத்திரோ மச்சான் பந்தவசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த உடனே கூட்டத்தில் எழலாமா போய் இந்த கூட்டத்தில் எழலாம் போய் எல்லோ 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 அஞ்சு சட பரசி வர வடக்கு வா செல்விய மாட்டா அழகு சட மின்னலைடு அஞ்சு சட பரசி வர அஞ்சு சட பரசி வர வடக்கு வா செல்விய அம்மா அழகு சட தோரணையிடு சாமி சாமி நம்ம எல்லாத்துக்கும் குலசாமி டாடே எல்லாத்துக்கும் குலசாமி ஆமோ எல்லோ 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 ஆளுயரவி தருவா அசையாதுடா கீ நாட்டியம் கருப்பேன் வெள்ளி குடியருவா அந்த மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணியில கரபுரண்ட வந்த வெள்ளத்துல என் 18ஆம் படி வருகிறேன் ஆளுயரவி தருவா அலுயரவை தருவா அசையாது கருப்பேன் குடியருவா ஈநாட்டு குடியருவா அலுயரவி தருவா அசையாது கருப்பேன் குடியருவா அலுயரவை தருவா அசையாது குடியருவா ஓடி வாடா அங்கச்சி காளியம்மா குட்டி வாடா கெட்டவரம் தந்துருமா சாமி சாமி கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா சாமி அந்த 18 படிதான் குலசாமி ஓடு எல்லோ 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 கைதட்டின என் அன்பு சொந்தங்களுக்கு மட்டும் நன்றி. இங்கிட்டு இருக்கா எல்லாம் ஆந்திராவா கைதட்டுங்க ப்ரோ. உங்களுக்காக தான் நான் நங்குன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் ப்ரோ. சார் போயிங்க ப்ரோ பேசார். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே, 10 மணி ஆனால் பைக் எடுத்துகிட்டு டாஸ்மாக் கடை நோக்கி போகும் உறவுகளே, 10 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. இப்போ 12 மணிலாம் கிடையாது, ஃபுல்லாக பிளாக் தான். இதில் நாடகம் வந்தாலும் சரக்கு சாப்பிட்டு வந்தாலும் கை தூக்க சொன்னால் எப்படி 150 பேர் இருப்பேன். ஒரு நாடகத்துக்கு பார்க்கணும்னா மாதிரிலாம் போனால் பொரியலை வாங்கி தின்ட்டா 2 டீயை குடித்தா நாடகத்தை பார்த்தோம்னு கிடையாது. ஒரு நாடகத்துக்கு போகிறோம்னா 500 காலி ஆகிடும். சரக்கு சைடிச்சு புரட்டா வண்டியில் ஓஜியாக கூட்டு வரவனுக்கு பெட்ரோலு. இந்த வாரி இவன் மட்டும் என்ன தனியாக உட்காந்து எடுக்கிறிய, என்ன பிட்டு பண்ண எடுத்துகிட்டு போகலாம்னு பார்க்குறியா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும். எது எப்படி இருந்தாலும் பாசத்திலையும் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்குவதிலையும் என் தமிழை என்றைக்குமே சலித்ததில்லை. என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த கயரை கட்டி விட்டது யார் பூ? இந்த கயிறு இங்கிட்டு பொம்பளை இங்கிட்டு ஆம்பளையா? அந்த இடவெல்ல ஒரு இடம் கிடைக்க இன்னொரு ஆள்கிட்ட இடமா? யார் இடம்? நல்லா உட்காரலாம். மனசு மட்டும்தான் காரணம். என் தமிழின் ஒழுக்கத்திலே ஆண்கள் என்றைக்குமே சலித்ததில்லை என்பதை சொல்லிக்கிறேன். இந்த கயிறு கட்டினதே இப்போ பிரச்சனை. கயிறு கட்டாமல் இருந்தால் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போகலாமட்டே. ஏன் மேடம்? எத்தனை பேர் புருஷனுக்கு சாப்பாடு போடாமல் 8 மணிக்கு வந்து தொலைச்சியோ? வீட்டுக்காரருக்கு சோறு போடுங்க. வீட்டுக்காரன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அர்னால்டு சார் நீக்ரோ அவங்க அந்த ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானப்பா வேலை ஆக்க முடியும். ஏன்னா நீக்குறக்காரங்க அம்புடி ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஏழை கண்டாளி மணி வேலை மாயிரப்பா தான் தடுத்து நேரத்துக்கு எப்போ பார்த்தாலும் அப்படி தான் கொஸ்டின் கேட்ப போகிறோம். அது அவங்க எப்படி இருப்பாங்க, நான் பார்த்ததே இல்லை. இவனை கலக்கம்ப வச்சுட்டு கிளச்சிப்பார். இவனை நீக்குறோக்கு பிறந்த வந்து 5 வாரம் மட்டையை பாரு. எவன் கூடிய எக்கேடு கட்டு போனாலும் சரி உனக்கு வெத்தலை ஓடணும்.
வெத்தலை ஓட்டு லபக்கன்னு துப்புற அதை வந்து பவுண்டா கேள்வி பிடிப்பாரு என்னமே. இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காப்ல. வெள்ளை சட்டிலே துப்புவோம் பொண்டாட்டி வழக்கமாக அடிக்கிட்டேன். நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்தில் எல்லாமே இருக்கும். சாமியாட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பொம்பளையே வரும், டான்ஸுக்கார பிள்ளை, இன்றைக்கெல்லாம் சூப்பர் பிள்ளை, சினிமாவில் நடிக்க வேண்டிய பிள்ளை என்கிட்ட சீரழியுது. அருமையான பிள்ளை கலை, சிமெண்ட் மூடை, சரியான மூடை. அதில் எவனோ 3 தட்டு சிமெண்ட் எடுத்து காங்கிரீட் போட்டிருக்கேன். மூடை குறையுது, என்னைக்கு செருப்பு அடி வாங்க போகிறாங்க இல்லை. அதே மாதிரி கரையாம்பத்தை அடிச்சு விட்ருக்காங்க. செவரொட்டியை காணா பாதி சுடுத்துருக்காங்கடா. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது கடைசியில் மாமா வேலை பார்க்குற மாதிரியாண்டா. இதெல்லாம் நீ பண்ணுற வேலை அருள். இது ஒரு நகைச்சுவைன்னு பண்ணிடுறாரு மயிர். நீ தாடா சொல்ல சொன்ன என்ன? வாடா வாடான்னு சொன்னியாடா? இல்லைண்ணே, மரியாதை அண்ணனுக்கு கூப்பிட்டேன். ஏன்டா ஆமாம் மண்டை. பள்ளிக்கூடம் படிப்பு அவசியம் தம்பிகளா. செட்டு சேர்ந்துட்டாங்க. நீங்கள் பறிச்ச புழுன்னு எழுதுவிய. அங்கன உட்காந்தா பொம்பளை பாவாடை தெரியாது. இங்கன வந்து உட்காரையெல்லாம் நல்லா இழுச்சிக்கிட்டு பார்ப்பேன். இவங்க 3வது கூட படிக்க மாட்டாங்க. இவங்க வர எல்லாமே அந்த கப்ளிங் தான். கொலையாத்துறாங்க. ஏன்னா இளைஞர்கள், இளைய சமுதாயம் கையில் தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் யார்? APJ அப்துல் கலாம் ஐயா. இளைஞர் கையில் தான் இருக்குது. புளிப்பு, கணேஷ் கோயில, தண்ணி, கப்பு எல்லாமே, சீமக்கருவ, மண்டி எல்லாமே வேண்டியதான். இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வச்சு பட்டலாம் தட்டாதியப்பு. சொல்கிறத எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டா முதல்ல நாட்டில் உள்ள மனிதர்கள் சொல்ல கேட்பதை விட வீட்டில் உள்ள பெத்ததாயதை போய் சொல்ல கேட்டால் நம்ம நல்லா இருப்போம். யார் கேட்குறா? கேட்குறோமா? நானே கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா என்னடா MKR வர என்னடா ஓத்தாண்டுவேன் நான். உண்மைதான், அப்படி தான் உண்மையை சொல்லிடுவேன் நானா. எங்கள் அப்பா என்னை கண்டா பயப்படுவார், என்கிட்ட பேசவே மாட்டார். எதாக இருந்தாலும் நரேன்ட்ட சொல்லிவிடுவார். நரேன் சார், நரேன் அது ஒரு மேனேஜர். நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லும். நல்ல பொம்பளையாக கேட்குறேங்க சார். மண்டி ஓடு. அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல? ஏன்னா இந்த உலகம் எதை நோக்கி போகுதோ இல்லையோ, மண்டி போடுறதை நோக்கி போவோம். எதை நோக்கி வேணா உலகம் போகட்டும். ஆனால் போன உலகம் விவசாயத்தை திரும்பி பார்க்க வேண்டும். என் தம்பி முதலாக கைதட்டினேன். வயக்காட்டு பக்கமே பேல கூட போயிருக்க மாட்டேனே. முதலாக கட்டினேன் பாரு. இவன் தாண்டா டிரைவர், முனத்தாண்டா வண்டி ஓட சொன்ன. கீராடு பதில் அவன் ராடை போட்டு ஆட்டிடுவான்டா. கள்ளப்பருப்பு வைக்கிறானே, வாழ்த்துக்கள். இவ்வளோ கூட்டத்திலேயும் உன் வீடு கட்டணும்னு வந்தவாரு. இன்னைக்கு வந்துடுவேன். ஜிபே இருக்கா? ஜிபே இல்லை. எல்லாரும் கள்ளப்பருப்பு வாங்க பாவம். ஏன்னா வெதரில் மிதிச்சாலும் மிதிச்சிருவேன் அவன். ஏன்னா அவன் குனிஞ்சு வாங்க மாட்டான். இப்படியே தீச்சட்டி எடுக்கிற மாதிரி என்னமோ 12 ஊர் விளையாண்டு விதை நெல் வாங்குற மாதிரி தான். நேற்று ஒருத்தையும் அப்படித்தான் வேர்க்கடலை வைக்க வந்தேன். பார்த்தா அந்த பருப்பு வாங்கி 16 நாள் ஆச்சான். ஊச வடை வந்திருக்கு. அதை அவன் திங்கிறதுக்குள்ளே அடுத்து அங்கிட்டு போயிடுவேன். ஹலோ ஹலோ ஹலோ, பருப்பு என்ன எப்படி இருக்கு? ஓகே போடுமையோ. ஆனால் உலகத்தில் எல்லாமே கலப்படம். கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா நம்மளை உயிரை காப்பாற்றக்கூடிய பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாமே கலப்படம். உடனே இப்போ உள்ள பொம்பளைலாம் கைதட்டாதே தாய். எங்கள் அம்மா காலத்தை சொன்னேன். அப்போ உள்ள தாய்ப்பால் தான் கலப்படம் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணுற? ஆவின் பாலையும் பாலை ஆடையும் நீச்சல் தண்ணியும் கலந்து பவுண்டா கேனில் கொடுத்துருவோம் பிள்ளைக்கு. அவன் மிச்ச பாலை புரிஞ்சு குடிச்சு போடுறேன். அந்த கேன்ல உள்ளவராக கண்டாளி மனை ஒரு சாங் பாடுவோம். ஐயா ஊர் பெரியவங்க வாங்கய்யா. எதுவும் போடணுமா? முக்கியஸ்தர் அதெல்லாம் கிடையாது. வேற பெரியவங்களுக்கு ஏதாவது ஊர் முக்கியஸ்தர்களுக்கு மரியாதை செய்யணுமா ஐயான்னு கேட்டேங்க. ஐயா வாங்க அப்பு. கேட்குறது என் கடமை. துண்டு எடுத்துகிட்டு வர்றது உங்கள் கடமை. ஜவுளி கடை அடைக்கிறது அவன் கடமை. சோழி முடிஞ்சு துண்டு இல்லை, அதை பற்றி தான் தேடுறாங்க. அவன் அழகர் எடுத்துறோன்னு சொல்லிட்டேன் இல்லையா? மரியாதைக்குரிய உலகத்திலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. என் அன்பு உறவுகள் இங்கே நிறைய வந்திருக்காங்க. காவல்துறையிலிருந்து இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை குறைந்தால் ஒவ்வொரு கிராமத்திலே குறையும், ஒவ்வொரு மாவட்டத்தில் குறையும், மொத்தத்தில் தமிழ்நாட்டில் குறையும். அப்படி பிரச்சனைகள் அத்தனையுமே குறைந்து விட்டால் காவல்துறை அதிகாரி அவர்கள் நம்மளை போன்று சுதந்திரமாக என்னைக்கு வாழ போகிறாங்கன்னு எனக்கே தெரியலை. இந்த மாதிரி இரவு பகல் பாராமல் எத்தனை காவல்துறை இங்கே. அப்புறம் பொத்துறாங்கன்னா எல்லாரும் போனதுக்கப்புறமா அண்ணே இப்போதான் போடணும். அப்போதான் 10 ஊருக்காரர்களுக்கு ஒரு விளம்பரம் வேணாமா? ஒரு சாங் பாடிக்கிறேன் அதுக்குள்ள. அல்லோ அல்லோ அல்லோ
பம்பா பம்பான்றே பார்த்தா அம்பான்னு சொல்றேன். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகள்ல திலந்து வாரா அங்க மணிகண்டன பார்க்கத்தான போறான். அங்க மலைகள்ல போட்டுக்கிட்டோம் போறோம் அந்த மணிகண்டன பார்க்கத்தான போறான். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஓய மாலைகள்ல போட்டுக்கிட்டோம் வாரா அங்க நிம்மதியா வாழத்தான போற மணிகண்டா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் நாங்க நிம்மதியா வாழத்தானே போறோம். ராதானே பண்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து வந்த நந்த நேரம். கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை விராலி மலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை என் ராலிமலை என் விறகு மலை என் அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி முடுங்க. அந்த அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது மாறுங்கோ. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. கோயில் கூவுது கேளுங்கோ. ஐயா குயில் கூவுது கேளுங்கோ. கபடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ. ஐயா காவடிய துக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டுங்கோ. பழனி மலை போவோம்மா பழனி மலை போவோமா பக்தர்களே வேகம்மா. பக்தர்களே வேகமா. பழனி மலை போய் புட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா. பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா. திருச்செந்தூர் போவோம்மா. திருச்செந்தூர் போவோமா. லாலி கிணறு குளிப்போமா. காளி கிணறுல குளிப்போமா. திருச்செந்தூர் போய் புட்டு திருநீர் அணிவோமா. திருச்செந்தூர் போய் விட்டு திருநீர் அணிவோமா. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. கோயில் கூவுது கேளுங்கோ. குயில் கூவுது கேளுங்கோ. கபடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்க. காவடிய துக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டுங்கோ. வெற்றிவேல் முருகன். மாலை அணிவதெல்லாம் மனம் குளிர்வதற்கும் மனிதன் நல்ல வழியை வாழ்வதற்குத்தான் அந்த மாலையை போடுவது. ஆனால் இப்போ சில கிராமத்திலே காப்பு கட்டி விட்டு தண்ணி அடித்து கொண்டிருக்கிறான் இளைய புறம். என்ன அந்த பக்கம் போகிறாங்க? அண்ணாக்கா அண்ணாக்கா கிட்ட மைக் இங்கே இருக்கு, அங்கே போயிட்டு வரீங்க. என்ன கலட்டி போடவா? செருப்பவா? நான் பயந்தவனே கழட்டி போடணும்னா அது என்ன அர்த்தம்? ஓஸ் லைன் நினச்சேன். இவங்களுக்கு போகணுமா? யாரில் இருந்தா அப்படி பார்த்தா வேன் டிரைவர்லேருந்தே வரணும். இப்போ இவன்லேருந்து வரவும், வலது பக்கம் பூதத்துலேருந்து வரவும். 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பெருங்கொண்ட பிறக்தினி பையன் மகன் நான் தான். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க கொண்டிருக்கும் கப்ளிங் மண்டையன் அருமை அருமை. முதல்வருக்குள்ள பொண்டாட்டி போயிட்டு திரும்பி வந்திருக்கு, ஆள் இல்லைன்னு. என்ன சொல்றீங்க? இருட்டுக்குள்ள இப்படி உட்காந்துருக்கேன், அது கட்டில் வச்சு வந்துருச்சு. கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியனன் எசித்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் ஏகே அருள் பொன்னாடை போத்தப்படுகிறது. தாளமித்து கொண்டிருக்கும் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். சீன் தாளம் நம்பர் 1 சீன் அமைப்பு பன்னீர் சீன் அமைப்பு கீழவளவு அண்ணே வானே பன்னீரை கூப்பிடுங்க துண்டு வாங்கிட்டு போக. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பழைத்தும் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக முன்னாடி போட்டப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் வெதரில் அடிக்குது.
இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 1 2 3 4 5 5 நபர்கள் மேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தம்பி கடப்பக்கல் பிறகு குறிவத்தை பாண்டி வாங்க துண்டு இல்லாமல் திரிவாங்க முண்டமாக குளிச்சுக்கிட்டு இப்போ வேணாம்ட்டுவாங்க வாடா வேடா வண்டாப்பழ மாமதுரை அன்ன கொடி வாமதுனி அன்னே ரெடி மதுரை மச்சம் வண்ண கொடி வாமதினி நல்லா குத்து அடி ஏ பட்டாசு ஏ வாராசு ஏ பட்டாசு கையை நீட்டினா நிறுத்திடணும். ஒல்லி குச்சி உடம்புக்காரா ஒற்றுக்கிட்டா உடம்புக்காரா தலைகளை அடிச்சு என்னை சாசுட அவர் வந்துட்டார். காவியம்மா நெஞ்சு ஓவியம்மா அதுக்குள்ள பிள்ளை வந்துச்சு. வா தம்பி தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை ரெண்டும் பொந்துக்குள்ள சூ சூ ஒளி அமைப்பு இந்த நாடக அமைப்பு இந்த வட்டாரத்தினுடைய செல்லப்பிள்ளையாக திகழ்ந்து வரும் எங்களது கீழவளவு ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் உரிமையாளர் என் அன்பு உறவுகள் நாடகத்தினுடைய அமைப்பாளரும் ஒளி அமைப்பாளரும் இந்த வட்டாரத்தினுடைய செல்ல பிள்ளை கீழவளவு ஏஎஸ் மணியன் ஆடியோஸ் உரிமையாளருக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி. வேற யாரை விட்டு போச்சா? மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக பணிவுடன் அழைக்கிறார்கள். ஐயா காவல்துறை அப்படி போட நினச்சா பெரிய அதிகாரிக்கு மட்டும்தான் போடணும். இல்லைன்னு 150 உண்டு இருக்கா இப்படி குப்புன்னு வேறுக்குமே அம்புட்ட அதிகாரிக்கும் துண்டு போடணும். ஏன்னா அவங்க நம்ம ஊருக்காக வந்திருக்காங்க. என் உறவுகளை வருகன காவல்துறைக்கு என்னைக்கு நான் ஒத்துழைப்பாக இருப்பேன். ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து இவனை சுடுங்களேன். தாய்மணி கொடி சொல்லுது ஜேகன் தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜேகன் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் 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 ஜெய்ஹிந்த். இபி வயர்மேன் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை. ஒவ்வொரு வீட்டுக்கும் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு புனிதமான தொழில் செய்யக்கூடியவங்க மின்சாரத்துறை. அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுற போஸ்ட் மரத்தில் ஏறி இறங்க 300 ரூபாய் இருக்கிற அது எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கேன் அவனை காசை வட்டி போட்டுருவேன். நீங்கள் நல்ல அதிகாரி ப்ரோ. காவல்துறை வந்துட்டாங்க. இபி வயர்மேன் தானே. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, நீங்கள் அத்தனை பேரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ 2000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. 2 நாட்களுக்கு முன்பு வெள்ளலூர் நாட்டில் நடந்த நாடகம் மிக எளிமையான நாடகம். அங்கே 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் நாடகம் கண்டு ரசித்தார்கள். சிறு சச்சரவு கூட கிடையாது. அந்த வகையில் இப்பொழுதும் அதே அமைதியில் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது உண்மையிலே காவல்துறையின் சார்பிலே உங்களுக்கெல்லாம் நன்றி. இதே மாதிரி அமர்ந்து நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அந்த நாடகம் எம்கேஆர் அவர்கள் உங்களை மகிழ்விப்பார். எனவே அமைதியான முறையில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு காவல்துறையின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு முன்னாடி போத்தி வந்தவர்களை எல்லாம் மகிழ்ச்சியாக வரவேற்ற கரைப்பட்டி கிராமத்தார்களுக்கும் வடக்கா செல்லியம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இங்கே தாய்மார்களுக்கும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். காவல்துறை அதிகாரி ஐயா சொல்லுவது போல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இப்போ இந்த 4 பேர்த்த இப்போ அரெஸ்டா லாங் போட்டு விட்டுருவேன். கணேஷ் பேல ஓட்டுறேன்னு சொல்லவா? பேசாமறா அவனுக்கு இடம் போடுறாங்க. இவங்க சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிரும். அவங்க சொல்கிறத இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பொறுமை அவசியம். ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். ஒரு ஊரில் நாடகத்துக்கு போகும்போது ஊரில் அடித்து 45 பேர் காற்றை கடிச்சு ஒருத்தன் செப்பையை இழந்து வீடுகளெல்லாம் தீய வச்சுருந்தாங்க. என்னென்ன விசாரிக்க போனால் கணேஷ் கோயிலுக்கு சண்டை ஓட்டாங்களாம்.
கணேஷ் போல ஓசி கேட்டிருக்கேன் தர மாட்டேன்னு ஒத்தவங்க மாட்டிருக்கேன் சண்டை வந்துருச்சு பாரு. எதுக்கு சண்டை? பொம்பளை அதுக்கு மேலே ஒரு குடம் தண்ணி பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பிடிச்சிட்டு போனால் பிடிச்சிட்டு போட்டாத்தான் பொறுமையாக இருங்க. அவனை எடுத்து மண்ணை வாரி தூத்துறப்ப மண்ணை வாரி தூத்த முடியாது. ரைடு ஓவர். இனிமேல் எம்சாண்டு பீசாண்டு அள்ளி தூத்து உங்களை வச்சுக்கிட்டுட்டா சலுப்பு. தாய்மார்கள் தான். எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன்னு கிடையாது. பெத்த தாய் தான் பெருசு. தாய்மார்களை ஏன் மேடைக்கு சொல்கிறேன்னா, அறுசுவை உணவை நமக்கு போட்டு நம்ம குழந்தைகள்லாம் பத்திரமாக பார்த்து கொண்டு நமக்கு ஒரு தாயா இருப்பது தாய்க்கு அப்புறம் தாரந்தான் தாரந்தான் தாரந்தான். எத்தனை பேர் பொண்டாடிட்டு அடி வாங்குறாங்க.